நாளைக்கு ஏதாவது எனக்கு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏன் அப்படிலாம் பேசுற? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, நம்மளோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட யார் பார்த்துப்பா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? ஸோ இனியோட டாபிக் டேர்ம் இன்சூரன்ஸா தான் இருக்க போகுது. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம எந்தெந்த விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஏர்னிங் மெம்பர் இறந்துட்டாருன்னா, அவங்க ஃபேமிலிக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்கப்படும். அதை வச்சுக்கிட்டு அவங்க ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப். ஸோ இதுதான் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது என்னென்ன ரைடர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாமா? ஆமாம். ஸோ இது இப்போ ஒன்று வந்து சொல்லணும்ல, அதாவது வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கணும் ப்ரீமியம். அதுக்கப்புறமா அவர் இறந்துட்டாருன்னா ஒரு லம்சம் அமௌண்ட் போகும். இதோட ஒரு ஃபியூ ரைடர்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஆட் ஆன்ஸ் சொல்லலாம். அது வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆட் ஆன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது, சில கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர் வந்துருச்சு, இல்லைனா ஏதோ ஒரு எயில்மெண்ட் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இல்னஸ், அதனால நம்ம வேலை போக முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 2 crores சம் இன்ஷூர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, 2 crores அவங்க பாலிசி கண்டிஷன்ஸை பொறுத்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் ஒரு 50 lakhs கொடுப்பாங்க. ஸோ அந்த 50 lakhs வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு நான் வந்து டெத் ஆனால் தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லை. ஸோ டெத் ஆனாலும் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி டைம்லையும், அதாவது உயிரோடு இருக்கும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி ஆகும்போது அது ஒன்று கிடைக்கும். இன்னொன்று வந்து டிசபிலிட்டி. கை போயிடுச்சு, இல்லை கால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு, நம்மளால சுத்தமாக வேலையே பண்ண முடியாது, ஃபுல்லாக பெட் ரிடன் ஆகிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து டிசபிலிட்டிக்கு ஒரு ரைடர் இருக்குது. அது ஆட் ஆன் வந்து நீங்கள் ப்ரீமியமே பே பண்ண வேண்டாம். ரெஸ்ட் ஆஃப் த டென்யூர் இருக்குல்ல, லெட்ஸ் அஸ்யூம் நான் இப்போ எனக்கு ஒரு 40 years, நான் 60 years வரைக்கும் பாலிசி எடுத்திருக்கேன். ஒரு 43 yearsல இன்னும் 2-3 years பாலிசி எடுத்ததுக்கு அப்புறமா ஏதோ ஆயிடுச்சுன்னா, என்னால் ஒர்க்கே போக முடியல, ஃபுல்லாக கை கால் ஏதோ ஆயிடுச்சு, என்னால் நகரவே முடியாது அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் த இயருக்கு வந்து ப்ரீமியமே பே பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் வந்து டிசபிலிட்டியோட இது. ப்ளஸ் அதுக்கு ஒரு பேமெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஏஜ் என்ன அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கலாம்? ஓகே, ஏஜ்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் வந்து யங்காக இருக்கும்போது எடுக்கிறது தான். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 25 yearsல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ எடுத்தீங்கன்னா ஒரு 1 crore பாலிசி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7,000 தான் ஆகும். அப்போ சொல்கிறேன் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட். ஸோ இதுவே வந்து ஒரு 35 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 7 will become like 20,000, 25,000, ரொம்ப டபுள் மேலே ஆகிடும். 45 எடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடும். ஸோ ஏஜ் அதிகமாக ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு 1 crore மினிமம் ஒரு 50 lakhs 1 crore ஒரு 22-23 வந்து எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ அமௌண்ட் சொன்னோம். ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்லுவாங்க, லைக் 15 years யோர் இன்கம் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் ஒருத்தர் வந்து ஒரு 10 lakhs ஏர்ன் பண்ணுறாருன்னா அவரோட 15 years இன்கம் which is like 1.5 crores எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேற அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லைபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ஹோம் லோன் வச்சிருக்காரு ஒரு 50 lakhs அப்படின்னா ஆட் தட் அமௌண்ட் ஒரு 50 lakhs. ஸோ 2 crores எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 50,000 rupees பர் மந்த் வந்து ஒரு நீடு இருக்குது, அதுதான் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா மினிமம் 1 crore இருக்கும். ஏன் நான் 1 crore சொல்கிறேன்னா, 1 crore நம்ம இன்னைக்கு எஃப்டியில் போட்டால் தான் ஒரு 6-7% ரிட்டர்னா ஒரு 50,000 கிடைக்கும். அது பத்தாது, ஏன்னா அது இப்போ தான் இருக்கும். பட் போக போக எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியும், இன்ஃப்ளேஷனை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ அதிகமாகும் போது அந்த 1 crore பத்தாது. ஸோ பெட்டர் டு டேக் எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 ஆன் அன் ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் எனக்கு 1 lakh எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2.5-3 crores அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு லிமிட். சரி, இப்போ எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் இந்த கவரேஜ் எடுக்கணும், அதாவது எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணணும்? ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து 25-30 yearsனா ஆப்வியஸ்லி என்னோட இன்கம் வர வரைக்கும் எனக்கு பே பண்ணணும், கவரேஜ் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இன்னைக்கு ஒரு 60 yearsல யாராவது ரிட்டையர் ஆகுறாங்கன்னா, அப் டு 60 years வரைக்கும் கண்டிப்பாக வந்து பாலிசி கவரேஜ் இருக்கணும். ஏன்னா அவங்களோட இன்கம் வந்துட்டு இருக்கும், அவங்க போயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு இன்கம் தேவைப்படும். ஓகேங்களா, சம் ஃபினான்ஷியல் மணி தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ ஐடியலி ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 சொல்லுவேன். ஸோ அதுக்கு மேலே எடுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நம்ம பாட்டு 80-85 years வரைக்கும் கூட கொடுப்பாங்க, அவங்க 85 years வரைக்கும் கொடுப்பாங்க. அப்போ இமேஜின் யூ ஹேவ் டு பே ப்ரீமியம் டில் 85. ஐடியலி நம்ம என்ன ஆயிருப்போம், ரிட்டையர் ஆயிருப்போம் 60 yearsல. ஸோ 60 yearsல ரிட்டையர் ஆனால் 25 years நம்ம ப்ரீமியம் பே பண்ணிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா, அது ஒன்று. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அவ்வளோ இயர்ஸ் பே பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ எவ்ரி இயர் வந்து ப்ரீமியம் பே பண்ணாமல், அதாவது 60 years வரைக்கும் பே பண்ணாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரீமியம் பே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 35 years ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு 5 years பே பண்ணால் போதும், இல்லை ஒரு 10 years பே பண்ணால் போதும். விச் மீன்ஸ் 35-40 பே பண்ணலாம், இல்லை 35-45 5 years ஒரு 10 years பே பண்ணால் போதும். ஆனால் பாலிசி கவரேஜ் வந்து 65 வரைக்கும் கூட செட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒன்று வந்து ட்ராபேக் இஸ் லைக் இந்த ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேங்களா, என் ஃப்ரெண்டு கூட இப்போ ரீசெண்டாக எடுத்தாரு, 5 years முடிச்சிட்டாரு. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு 1.5 lakhs அப்படிலாம் பே பண்ணாரு. இது 1 year ப்ரீமியம். 1 year ப்ரீமியம் வந்து 1.5 lakhs இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், 5 yearsக்கு ஒரு 7.5 lakhs கிட்ட பே பண்ணியிருப்போம்.
ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து 20 இயர்ஸ் அப்படிலாம் பே பண்ணால் அவ்வளோலாம் இருக்காது. 20,000, 25,000, 30,000 இருக்கும். ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணணும் எது பெட்டராக இருக்கும் நமக்கு. நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் பே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லை இட்ஸ் ஓகே நான் வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் பே பண்ணிக்கிறேன் அப்படின்றது. ஓகே. இப்போ எனக்கு வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் நான் பே பண்ணிட்டு இருக்கேன். 60 இயர்ஸ் வரைக்கும் தான் எனக்கு கவரேஜ் இருக்குன்னா, அப்போ நான் பே பண்ணி அதுக்குள்ள நான் சாகலைன்னா எனக்கு கிடைக்காதுண்ணா? அந்த இதுக்கு வந்து ப்ரீமியம் பேக் அந்த மாதிரி பாலிசிஸ் இருக்கு. பட் ஜென்ரலா இட் இஸ் நாட் அட்வைசபிள். எப்படின்னா அப்போ ப்ரீமியம் எப்படின்னா நீங்க ஒரு 1 இயருக்கு வந்து 20,000 பே பண்றீங்கன்னா நார்மலான ப்ரீமியம் 20,000 25,000 ஆகுதுன்னா இது வந்து 40,000 அப்படி இருக்கும். டபுளா இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ பே பண்ணது ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரியும் இருக்கு. பட் ஆனால் ஜென்ரலி இட்ஸ் நாட் அட்வைசபிள். நம்ம பெட்டர் வந்து பியூர் டேர்ம் பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி விச் நம்ம ப்ரீமியம் பே பண்ணது திருப்பி கிடைக்காம இருக்கிறதே பெட்டர். அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ரீமியம் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் த கவரேஜ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசணும்ல, யாராவது ஒரு 25 இயர்ஸில் எடுக்கலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25 இயர்ஸை யோசிச்சு பாருங்க, மோஸ்ட் லைக்லி யூ நாட் ஹவ் பீன் மேரிட், கரெக்டாக? அதுக்கப்புறமா வந்து கிட்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். ஈவன் 50 lakhs ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் ஷுட் பி எனஃப். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஆஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நமக்கு அதிகமாக தேவைப்படும். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 30 இஸ் கெட்டிங் மேரிட் வச்சுக்கோங்க. ஒரு 35ல 2 குழந்தை இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்போது 50 lakhs பத்தாது. ஸோ எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நமக்கு டேர்மோட இன்சூரன்ஸ் அந்த கவரேஜ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ ஜென்ரலாக சில இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் 1 crore அப்படி எடுத்துட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண விட மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த சேஞ்ச் பண்ணுறதும் அலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு 25ல 1 crore எடுக்கிறேன்னா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்பவுஸ் வந்துட்டாங்கன்னா, எனக்கு டிபெண்டன்ட் இருக்காங்க ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் வந்துட்டாங்கன்னா, அப்போ அந்த 1 வந்து 2 crores 3 crores அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று இருக்கு. ஸோ சேம் வே ரெடியூஸும் பண்ணலாம். லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு 55 இயர்ஸ் ஆயிடுச்சு, கிட்ஸ்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, தே நாட் டிபெண்டன்ட் ஆன் மீ. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு 3 crores எடுத்திருக்க கவரேஜை வந்து நம்ம கம்மியும் பண்ணலாம், ஒரு 2 crores. ஸோ அப்போ ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியும் ஆகலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரீமியம் காஸ்ட் மாறும். ஆமா, ப்ரீமியம் நமக்கு 5 crores வச்சோம்னா ஹையர் த அமௌண்ட், ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றதும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம பாட்டு சும்மா போய் 10 crores எடுக்க முடியாது. இன்னொன்று இன்கமும் இருக்கு. அவங்க சும்மா கொடுத்துட மாட்டாங்க, எனக்கு வந்து 10 crores கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட இன்கமை பேஸ் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்களும் டிசைட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட். ஸோ ஐடியலி நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு 50,000 தான் உங்களுக்கு ரெக்வயர்ட் எக்ஸ்பென்சஸ் இன் அ மந்த் அப்படின்னா 1 to 1.5 crores இருக்கிறது நல்லது. ஸோ மினிமம் ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு 1 lakh அது ஆகுது எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா ஒரு 2.5 to 3 crores இஸ் ஐடியல் அமௌண்ட். ஓகே, ப்ரொவைடட் நிறைய லைபிலிட்டி இல்லாமல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 1 crore வீடு வாங்கிட்டு 80 lakhs 1 lakh ஹோம் லோன் இருந்து கார் லோன் பர்சனல் லோன் எல்லாம் அதுவே ஒரு 1.5 crores நமக்கு லைபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட். நான் சொன்னேன்ல ஒரு 2.5 crores 3 crores அதோட இந்த ஒரு 1.5 crores. ஏன்னா ஒரு ஆல்வேஸ் ரிஸ்க் தானே, சம்திங் ஹேப்பன்ஸ்னா அப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து திருப்பி கொடுக்கணும். ஆன் அ க்ளோசிங் நோட், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். அஃப்கோர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றியும் பேசியிருந்தோம் முன்னாடி. டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். அதுக்கப்புறமா தான் அந்த எஸ்ஐபிலாம். ஜென்ரலாக இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, ஸ்டாக்ஸில் போடுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் வந்து வைப் ஆஃப் ஆயிடும். ஓகே, ஸோ வைப் ஆஃப் ஆயிடும்னா ஒன்று வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோடனே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆயிடும். அதோட வந்து செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு தப்பாக நடந்துருச்சுன்னா ஃபேமிலி ஒன்றும் எல்லாம் நிற்கும் கடைசியில் நம்மளோட ஃபேமிலி. ஸோ அது வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நம்ம அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ, வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ எங்களோட கண்டென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சஜஷனை பேஸ் பண்ணி we will do more videos. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ மஸ்ட். நாங்கள் உங்களை திரும்பி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jamima. Bye from Dilip. Bye.